நிஃப்டியில் இது வந்து டே சார்ட் வச்சிருக்கேன். ஓகே, டே சார்ட்ல வந்து இந்த பிளாக் கலர் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் இது வரைக்கும் போகணும். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கேண்டில் வரைக்கும் பார்க்கலாம். அப்போ கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் வரணும். 23,860, அதாவது நேத்தோட அந்த 200 பாயிண்ட் ட்ராவல் ஆச்சுல்ல, அந்த 200 பாயிண்ட் அப்படியே கீழே வரணும். இதுக்கு கீழே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த பிளாக் கலர் கேண்டில் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கணும். இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓவராலா நேத்து போனது அப்படியே ரிவர்ஸ் ஆகணும். இதுக்கு மேல ஃபர்தரா போச்சு அப்படின்னா தான் இந்த ரேஞ்ச் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கேண்டில் போட்டிருக்கு அப்படின்னா ஃபர்தரா இன்னொரு ப்ளூ கலர் கேண்டில் போடுற வரைக்கும் இருக்கணும். இல்லைன்னா அதிகபட்சம் இவ்வளவு தூரம் போகும். 24,400 ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஓகே, இப்போ வந்து ஒரு 3 ஹவர்ஸ்ல போடுறேன். யூஸ்வலாக இந்த 3 ஹவர்ஸ் பார்ப்பேன். 3 ஹவர்ஸ்ல வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கேண்டில் போட்டிருக்கு. லாஸ்ட் கேண்டில் ப்ளூ கலர் கேண்டில். அப்போ 23,984க்கு கீழே ஓப்பன்னு வச்சாங்கன்னா ஃபர்தராக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு 12:30 மணிக்கு மேல இந்த இடத்துல வந்து டிராவல் ஆகணும். 23,984க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தரா வந்து 825 கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, மேலே போச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும்? இன்கேஸ் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு ஃபர்தரா மேலே போகுதுன்னா எவ்வளவு தூரம் போகும்னா இவ்வளவு தூரம் போகும். 24,500, 600 இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேயா, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா இந்த 23,830 இது வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த ரேஞ்சில் இந்த ப்ளூ கலர் கேண்டில் வந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அது கணக்கு. ஓகே, அதே போல இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கேண்டிலோட ரெஃபரன்ஸ் அப்ப வந்து இந்த இடத்துல எல்லாம் வர்றதுக்கு அது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. எந்த இடத்துல பிளாக் கலர் லைன் வந்திருக்கு, கேண்டில் வந்திருக்குன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இங்க எல்லாம் வரணும். இந்த பிளாக் கலர் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது டார்கெட். அது ஓவராலா இங்க வந்தாதான் நம்ம வந்து பையிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் திருப்பியும் இதுக்குள்ள எப்போ வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து டார்கெட் இது போகும், இது போகும். இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகணும். அப்போ வந்து இந்த இடத்துல கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து மேலே போயிட்டு இந்த இடம்லாம் சப்போர்ட் லெவல்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகேயா, அதே போல பேரலல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் இருக்கு, சாரி ஒரு பிளாக் கலர் கேண்டில் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அப்ப அந்த கேண்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுட்டா 3 ஹவர்ஸ்ல அதிகபட்சம் வந்து 24,048.50ன்னு வச்சுக்கோங்க. 24,050 அது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். சரியா, 24,50 வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். அதுக்கு மேல ஃபர்தரா க்ளோஸ் ஆச்சுன்னா தான் இந்த டார்கெட்லாம் போகும். 24,194 இது 3 ஹவர்ஸ்க்கு சொல்றேன். ஓகே, அடுத்தது வந்து ஒரு 15 நிமிஷம் பார்ப்போம். ஒரு 30 மினிட் பார்ப்போம். 30 நிமிஷ கேண்டில்ல அப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி 30 நிமிஷம் கழிச்சு இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கேண்டில் இருக்கு. அதே போல இந்த பிளாக் கலர் கேண்டில் கீழே எந்த கேண்டிலும் க்ளோஸ் ஆகல. அதோட டார்கெட் இதுதான் அந்த 30 மினிட்டோட டார்கெட். அப்ப இந்த டார்கெட் வரைக்கும் வந்துட்டு திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருக்கு. ஃபர்தரா இது க்ளோஸ் ஆகணும்னா 30 மினிட் இந்த 30 மினிட் வந்து இது பாத்துங்க இந்த கேண்டில் 11.25 கேண்டில்
அதுக்கு மேல க்ளோஸ் ஆனாதான் ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. க்ளோஸ் ஆகணும். ஓகேயா? க்ளோஸ் ஆனாதான் ஒரு கேண்டில் வரைக்கும் தான் பார்க்கலாம் அதிகபட்சமா. இப்ப அடுத்தது வந்து ஒரு 15 மினிட் பார்ப்போம். 15 மினிட்ல நம்ம டாட்டர் லைனுக்கு மேல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அப்ப வந்து இதெல்லாம் 3 ஹவர்ஸ்ல இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். அதனாலதான் மார்க்கெட் வந்து பெருசா நேத்து வந்து சப்பியா இதுக்குள்ளேயே டிராவல் ஆனது. 23.50. ஓகேயா? இதெல்லாம் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 49.50 வரைக்கும் 24.50 வரைக்கும் பாருங்க. அப்ப 15 மினிட்ல நாளைக்கு வந்து சாரி இன்னைக்கு 983க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நேத்து சொன்னது மாதிரி இந்த தேர்டு கேண்டில் அப்படி இல்லைன்னா இந்த இண்டிகேட்டர்ல காட்டுறது வந்து எனக்கு 10 கேண்டில். ஓகே, 10 கேண்டில் வந்து மேஜர் சப்போர்ட்டா காட்டுது 914. கீழே வந்து 869 வரைக்கும் வரும். இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 867க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரும். 23,702 இதெல்லாம் வர்றது நீங்க ஒரு 15 நிமிஷம் அப்படின்னா 15 நிமிஷத்துல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி 15 நிமிஷத்துல இது ரெசிஸ்டன்ஸ், 30 மினிட்ல இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பாருங்க. இது புதுசா இப்ப இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். ஸோ அது நேற்று பேக் டெஸ்ட் பண்ணதுல இருந்துச்சு. இன்னுமே ஒரு 2-3 நாள் ஆகும் பேக் டெஸ்ட் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து 5 நிமிஷத்துல அதிகபட்சம் 50 59க்குள்ளதான் ரெசிஸ்டன்ஸ் காட்டும். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதாவது இந்த ப்ளூ கேண்டிலுக்கு இதுதான் டார்கெட். இந்த டார்க் லைனு அதுக்கு மேல இதெல்லாம் டார்கெட்டா காட்டும். கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளூ லைன், அப்ப இந்த இடத்துல வந்து பிளாக் கலர் எங்கேயுமே போடல. இந்த இடத்துல ஒரே ஒரு பிளாக் கலர் கேண்டில் போட்டுச்சு. இது வந்து ஒரு ட்ரெண்டை காட்டுறதுக்கு தான் இந்த பிளாக் லைன் வந்து போட்டிருக்கோம். இந்த ப்ளூ கலர் கேண்டில் வந்து அது நிறைய ஜிக்ஸாக்கா இந்த மாதிரி வரும். அப்போ ஒரு லாங் ட்ரெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி பிளாக் கலர் லைன் வரும்போது கொஞ்சம் அதுக்கு மேல டிராவல் ஆச்சுன்னா ஒரு கேண்டில் என்ன டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்களோ அந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆனா மட்டும்தான் பொசிஷனை கீழே போகணும். கீழே போனா எவ்வளவு தூரம் போகணும்? இவ்வளவு தூரம் போகணும். ஆனா இதுக்கு கீழே கட்டே ஆகல, க்ளோஸே வைக்கல. ஓகேயா? அப்ப இதுக்கு கீழே 5 மினிட்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இவ்வளவு தூரம் வர்றதுக்கு அது கண்டிப்பா வரும், வராம போகுது. ஆனா இந்த இடத்துல மேஜர் சப்போர்ட் எடுக்கும். இதுக்கு கீழே 5 மினிட் க்ளோஸ் ஆச்சுன்னா டார்கெட் இவ்வளவு தூரம் வரைக்கும் வரும். அப்ப 23,700 825 இதெல்லாம் காட்டுது. ஓகே, இது வந்து எப்ப அடுத்த இப்ப மேல போனது திருப்பி இந்த இடத்துல வந்து கரெக்டா சப்போர்ட் எடுக்கும் 876ல. இது கீழே 5 மினிட் க்ளோஸ்னா தான் கணக்கு. இது இன்கேஸ் இதுக்கு கீழே 5 மினிட் க்ளோஸ் ஆச்சுன்னா அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் 922. ஸோ இப்படி பாருங்க எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே போல வந்து ரெண்டு ஸ்ட்ரைக் பார்ப்போம். 23,900 24,000 காலு புட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 24,000 புட்டு. ஓகே, இப்போக்கே வந்து சப்போர்ட் லெவல்ல இருக்கு. 5 மினிட்ல சப்போர்ட் லெவல்ல இருக்கு. சப்போர்ட் லெவல்ங்கிறது இந்த டாட்டர் லைன் இருக்குல்ல, இது வந்து இந்த ப்ளூ கலர் கேண்டிலோட ரெஃபரன்ஸ். ஸோ இது வரைக்கும் அது வரணும் 180. இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும் 192க்கு கீழே 181. மேஜரா ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு இந்த பிளாக் கலர் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 227 302. எங்க இருந்து இந்த கேண்டிலுக்கு கீழே நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா
இது இந்த கேண்டில்ஸ் இந்த மாதிரி பிளாக் கலர் லைன் வந்து நான் சொல்றேன். அது அப்போ வந்து ஸ்டாப் லாஸும் கம்மியா இருக்கும். நம்ம கான்ஃபிடென்ட்டா அது வந்து அடுத்த பிளாக் லைன் வர்ற வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனலா போறதுக்கு வரும்போது சொல்றேன். இது வந்து 5 மினிட்டோடது. ஒரு 15 மினிட் வைக்கிறேன். 5 மினிட்ல என்ன செல் ஆச்சோ அதுக்கப்புறம் அது ரிவர்ஸே ஆகல. இன்னும் ஒயிட் கேண்டிலும் வரல. இது பிளாக் கலர் கேண்டிலும் வரல, ப்ளூ கேண்டிலும் வரல. 30 மினிட்ல ஒரு பிளாக் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கு கீழே ஒரு கேண்டில் இன்னும் க்ளோஸ் ஆகல. ஓகே, க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இது வந்து கட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தரா அது கீழே போறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் 202. அதிகபட்சம் இதை போய் டெஸ்ட் பண்ணா எங்க போய் பண்ணணும், இங்க போய் பண்ணணும். இந்த கேண்டிலுக்கு மேல போய் டார்கெட் பண்ணிடுச்சு, கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 24,000 கீழே வந்து இது ம், போறதுக்கு தான் சான்ஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ 3 ஹவர்ஸ்ல அங்க நிஃப்டியில எப்படி போட்டுச்சோ அதே மாதிரி இந்த 3 ஹவர்ஸ்ல போட்டிருக்கு. அப்ப அதிகபட்சம் 219 இந்த லோ எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள அது 3 ஹவர்ஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா இதுக்குள்ள இருக்கும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி திருப்பி வந்து கேண்டில் இதுக்குள்ள க்ளோஸ் ஆகி இது வந்தாலும் 216 ரூபா வரைக்கும் இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 212க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா இது ஃபர்தரா ஒரு 3 ஹவர்ஸ் க்ளோஸ் ஆகும். ஓகே, இதுல பிளாக் கேண்டில்னா லாங் டைம் ஃப்ரேம்ல ஒன்றும் போடவே இல்லை. எங்க போட்டிருக்கு? 1 ஹவர்ல எங்க போட்டிருக்கு? இங்க போட்டிருக்கு. 1 ஹவர்ல இங்க போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் கேண்டில் வரல. இது வந்து ரிவர்ஸ் ஆகி இங்க ஒரு பிளாக் கேண்டில் ஏதாவது போட்டாலும் அதிகபட்சமா இந்த இடத்துக்கு போகும், 500க்கு போகணும். 500ல இருந்து 800 இதெல்லாம் காட்டுது. ஓகேயா? இதுல எனிவே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ப்ரீ மார்க்கெட்டுக்காக தான் போட்டேன் நான் இது. இது ஒரு கால் மட்டும் பார்த்துருவோம். இந்த கேண்டலுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா இது வரைக்கும் டார்கெட் போகணும் போயிடுச்சு. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தரா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எங்க பிளாக் கலர் ஏதாவது கேண்டில் போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கு. அப்ப 244 இந்த கேண்டிலோட இங்க வருது. இதுக்கு மேல க்ளோஸ் ஆனதுதான் என்ன 1 ஹவர் கேண்டில்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ரெஃபரன்ஸ் கேண்டிலுக்கு போட்டிருக்கு. இந்த இடத்துல போட்டிருக்கு பிளாக் கலர் கேண்டில். 203க்கு கீழே இது ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தரா இமீடியட் சப்போர்ட் இங்க இருக்கு. ஓகே, 293ல இருந்து 203 இந்த ப்ரீமியம் பாத்தீங்கன்னா கால் சைடுல அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா இங்கே வரும் 80 ரூபாய் கிட்ட வந்துடும். இந்த ஏரியாவுக்கு வரணும். இதுதான் அடுத்த மேஜர் சப்போர்ட். இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா மேல போயிடும். இது வந்து மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா திருப்பியும் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். 131.89 இந்த ரேஞ்சுக்கு வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரீ மார்க்கெட் வந்து மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுது. 980ல இருக்கு ஓப்பன் ஆகி இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 15 பாயிண்ட் தான் இதாகுது.
ஓகேயா? 15 பாயிண்ட்னா இந்த இந்த கடைசி கேண்டில்குள்ள அது வந்து ஓப்பன் ஆகும். எய்தர் எந்த சைடு பிரேக் ஆகுதோ சரி. 15 நிமிஷம். ஓகே. இந்த கடைசி கேண்டில்குள்ள தான் அது வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அதாவது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 950 24 959 37 பாயிண்ட். இன்னும் 2 நிமிஷம் பாருங்க. இதுக்குள்ளதான் ஓப்பன் க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இனி இந்த லெவல்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு யூஸ்வலா வந்து இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு கேப் டவுன் ஏதாவது நடக்கும். இந்த மாதிரி 3 ஹவர்ஸ்ல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டாலோ இந்த மாதிரி கிரீன், இந்த சாரி ப்ளூ இந்த மாதிரிலாம் போட்டுச்சுன்னா பெரிய அளவுக்கு அதோட இது இருக்கும். நேத்தோட அந்த 200 பாயிண்ட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். பாருங்க.